நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமான நகைக்கடைகளிலும் பெரிய பங்களாக்களிலும் சமீப காலமாக நடந்து வந்த கொள்ளைகளை ஆராய்ந்து பார்த்ததில் இதில் ஒரு சமூக விரோத கோஷ்டியே ஈடுபட்டிருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அந்த கோஷ்டியின் இருப்பிடத்தை தன்னால் தெரிவிக்க முடியும் என்று ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினருக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. மேலும் அவரை பற்றிய விவரங்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இந்த விஷயத்தில் கோரப்படுகிறது. வாங்க பாஸ். பாஸ், போன காரியம் என்னாச்சு? அந்த பையன் மூர்த்தி உங்க கையில மாட்டினானா? மாட்டலாம். எங்க பாஸ்? ஹோட்டல்ல. என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்வது? காட்டி கொடுக்கிற பயல்களுக்கு என்ன தண்டனை நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதேதான், தீர்த்து கட்டிட்டேன். அந்த பையன் நம்ம பத்திர எல்லா விவரங்களையும் போலீஸ்ல சொல்லியிருப்பான். இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க தங்கி இருக்க கூடாது. எல்லாரும் புறப்பட்டு எங்கேயாவது தலைமுறமா போயிடுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம். ஓகே பாஸ். நமு. எஸ் பாஸ். நம்ம கள்ளக்கடத்தல் விவகாரமா ஏற்கனவே நீ ஒரு தடவை போலீஸ்ல மாட்டினவன், ஜாக்கிரதை. நான் இந்த கண்ணுல பூந்து அந்த கண்ணுல வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். ஆல்ரைட். எங்க இருந்தாலும் எல்லாரும் கவனமா இருங்க. புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழைஞ்சிடும். ஆல்ரைட். சீக்கிரமே எனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு ஊருக்கு போனது மாமாட்டு சொல்லுங்க. எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம். ஏற்கனவே அனுப்புற பணத்துல சீக்கிரமா செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன் கணேஷ். நீங்களும் உடம்பு பத்திரமா பாத்துங்க. நானும் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் கணேஷ். வேலை கிடைச்சதும் உடனே மாமாவுக்கு லெட்டர் போடுறேன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாம்ராட் 302. யாரோ தவறு விட்டு போயிட்டாங்களே. சரி, நாளைக்கு நாமே ஹோட்டல் கொண்டு போய் கொடுத்துருவோம்.
இந்தப்பா, உன் தம்பி உலகத்தை சுத்தினா, நீ உங்க அப்பனை சுத்தின, நான் உன்னை சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா சம்பாதிக்க ஒரு வழி பண்ண. விளையாடப்பா, கோபமா பேசிட்டேன்னு தப்பா நினைக்காத. இந்த இன்டர்வியூலயாவது நான் செலக்ட் ஆகி எனக்கு வேலை கிடைக்கும்படி செய்ய. அடடே, ஹோட்டல் சாவி. முதல்ல கொண்டு போய் கொடுக்கணும். தம்பி, அடடே பால்காரா, வாங்க வாங்க. இந்த வாரம் பால் தொட்டு தானே ரெடியா வச்சிருக்கேன். நாள் ஒண்ணுக்கு 30 பைசா வீதம், 7 நாளைக்கு 2 ரூபா 10 பைசா. இந்தாங்க செக். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த செக்கை மாத்துறதுக்கு உங்க பேங்கை தேடி நான் தாம்பரம் போறது இல்ல. இதுக்கு பணம் தர இங்கேயே ஆள் ரெடியா இருக்கு. யாரு? கொடுக்கறவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டுமா? வீட்டு வேலையை நேத்தே கொடுத்துட்டேமா? அதுக்கு இல்லப்பா, ஒரு நாளா போல ராத்திரியில நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்ல. 10 கொடுத்தா இருக்க வீட்டுல இப்படி 11 மணிக்கும் 12 மணிக்கு வந்து கதவை தட்டினா கதவை திறக்க உன் மாமியாரா இருக்கா? தப்புதாமா, இனிமே டயத்துக்கு வந்துடுறேன். இன்னும் இந்த மாமியார் கோபம் தீரலையா? கைவசோட ஜோக் இருக்கு, சொல்லட்டுமா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் ஒண்ணு வச்சிருப்பேன். இத கேட்டுட்டு இவங்க வாயை பொழந்துகிட்டு இருப்பாங்க. வேலையத்தவ நானும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சொல்லு. ராத்திரி பூரா ஒரு வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. வேற என்ன, புருஷன் பொண்டாட்டியும் ஜாலியா கொஞ்சிட்டு இருந்திருக்காங்க. விடிஞ்சதும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, ஏன்பா நீ விடிய விடிய விளக்கு போட்டுத்தான் பொண்டாட்டி கொஞ்சமானு கேட்டான். எப்பங்கான்னு இவன் கேட்டான். வேற எப்ப? நேற்று ராத்திரி தானா. அதுக்கு புருஷன் சொன்னா, ஐயோ நேற்று ராத்திரி ஊர்லயே இல்லைங்க. கர்ம கர்மம், ஜோக்க பாரு ஜோக்க. வணக்கம் சார். ஹலோ கணேஷ். பாப்பா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் தப்பு இல்லையா சார்? ஏப்பா, தப்பு பண்ணினாலும் நினைக்கிறமா என்ன? தப்பு பண்ணவங்க தப்பிச்சு போறவங்கள பத்தி தானே போலீஸ் நினைப்பாங்க, பேசுவாங்க. ஐசி. அப்போ நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க, எங்கிட்ட மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்க. சார், ஆமா, நீ என்னமோ நிறைய ஜோக்கெல்லாம் அடிக்கிறியாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பரவாயில்ல, சும்மா சொல்லுமே. ஆஸ்பத்திரியில ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. பக்கத்துல இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, என் புருஷன் குழந்தைய பார்க்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்டான். அதுக்கு அந்த நர்ஸ் சொன்னா, குழந்தையோடப்பா தாராளமா குழந்தைய பார்க்கலான்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, அப்படின்னா என் புருஷனுக்கு பக்கத்துல இருக்காரு அவரை முதல்ல வரைச்சிருந்தோம். யூ டர்ட்டி ஃபெலோ. ஆமா, இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கே. நிறைய வந்தீங்கன்னா எக்கச்சக்கமா சொல்றேன். கர்மம் கர்மம். இப்படிதான் சார் கேட்கிற பொம்பளைங்க தான் சொல்றாங்க. அப்புறம் பழையபடி ஜோக் சொல்ல சொல்லி கேட்கறாங்க. சார், அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 2 ரூபா பணம் வேணும். செக்கு கொண்டாந்துருப்பியே? கொண்டாந்துருக்கேன். அண்ணா கொஞ்சம் இருங்க. நீங்க அந்த செக்க வாங்கிட்டு தான் பணம் கொடுக்குறீங்க. என்ன உமா அது? 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு செக் வாங்கினா 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. ஒன்னும் சிரிக்க மாட்டாங்க. இது இவருக்கு வாடிக்கை. பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இப்படி எல்லார்கிட்டையும் 2 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்து பணம் வாங்குறது இவருக்கு வழக்கம். இந்த சின்ன தொகைக்கு போய் செக் வாங்குறதான்னு சில பேர் திருப்பி கொடுத்துருவாங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த ட்ரிக். இதுல எந்த விதமான ட்ரிக்கும் இல்ல. எனக்கு பணம் கொடுத்தவங்க தாராளமா இதை மாத்திக்கலாம். இது மாத்திர செக் தான், ஏமாத்திர செக் இல்ல. ஏன்பா கணேஷ், எந்த பேங்க்ல பணம் போட்டிருக்கியோ அந்த பேங்க்லயே போய் செக்க மாத்திக்க வேண்டியதானே? சார், எங்க ஊருக்கார ஒருத்தர் ஏஜென்டா இருக்காருன்னு தாம்பரம் பேங்க் உள்ள 300 ரூபாய் போட்டிருக்கேன். நான் எடுக்கிறதுனா தாம்பரம் போயிட்டு வரதுக்கே 2 ரூபாய் செலவாகும். நீங்க என்ன அக்கௌண்ட்ல போட்டுடலாம், கிரெடிட் ஆயிடும். அதனாலதான். இந்த சுமதி, கணேஷ் டிஃபன் கொடு. வேண்டாங்க, என் டயட் சிஸ்டம் அப்செட் ஆயிடும். டயட்டா? அது என்னப்பா உன் டயட் சிஸ்டம்? காலையில ஒரு கப் காஃபி, மத்தியானம் ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காஃபி.
அதோட சரி. ஏன்பா அப்படி? என் வசதிக்கு அவ்வளவுதான் சார் முடியும். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு சாப்பாடு. ஐயோ, இப்படி இருந்தா உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுமேப்பா. வீக் பூரா பட்டினி இருந்தாலும் இந்த உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி தெரியாது சார். என் வீக்னஸ் வெளியே தெரியற மாதிரி நான் எப்பவும் நடக்க மாட்டேன். அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. சுமதி, நான் வரேன். சரிங்க. அப்போ நான் கொடுக்குறேமா? கணேஷ், நம்ம டெய்லர்ட்ட பிளவுஸ் கொடுத்துருக்கேன். அத மத்தியானம் வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. Go ahead. என்னது டெல்லியில இருந்து பேசுறீங்களா? கரெக்டா ரெண்டு காட்டேஜ் வேணுமா? சாரி சார், சத்தியத்து வரைக்கும் ஃபுல். ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஹலோ சார், ரூம் கீ. ஹலோ, சொல்லுங்க. அது வந்து வச்சுட்டு போங்க சார். ஹலோ, என்னது 18 காட்டேஜ் வேண்டாமா? டபுள் ரூம் போதுமா? கேளுங்க. 18 தானே? ஓகே சார், ஓகே. டபுள் ரூம், ஓகே ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அமர் சிங்கா? ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஹேப்பன்? ஒய் ஆல் திஸ் பீப்புள்? இந்த ஹோட்டல் ரூம்ல ஏதோ புதை நடந்து போச்சு. நம்ம ரூம் 207 கீ கொடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் மயில்வாதனன். இந்த ஹோட்டல் மேனேஜர்ங்கிற முறையில இந்த கொலை வழக்கு சம்பந்தமா புலன் விசாரணைக்கு உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. அட் யுவர் சர்வீஸ். ஏன் மிஸ்டர் மயில்வாதனன், கொலையாளி ரூம் சாவி எடுத்துட்டு போயிட்டு தான் சொன்னீங்க. ரூம் நம்பர் 302 சாவி இங்க இருக்கு. ஏன்பா பிரபு, இந்த சாவி இங்க எப்படி வந்துச்சு? இப்போ ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் சார். அப்படியா? ஆமா சார், டெல்லியில இருந்து செங்கால் வந்தது, பேசியிருந்தேன். அப்போ ஒருத்தர் கொண்டாந்து சாவியை கொடுத்தாரு. வேலை ஞாபகத்துல மறந்துட்டேன் சார். ஏன் மிஸ்டர் பிரபு, அந்த ஆளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆல் ரைட், நீங்க என் கூட வாங்க.